வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ நமக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டும் அந்த பாட்டு அளவுக்கு நல்லாயிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே கொஷின் கேட்கணும். என்னென்னா, நான் வந்து இந்த ஃபெம்பாய் கான்செப்டில் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் போகலாம், இல்லாட்டி எனக்கு இல்லை வேண்டாம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேண்டாம். ஃபெம்பாய்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஏங்க வந்துட்டு ட்ரெஸ் கோட்லேருந்து கொஞ்சம் பொண்ணு மாதிரி காமிக்கிறது. ஸோ அவங்களோட ட்ரெஸ் கோடு, அவங்க நடந்துக்கிற விதம், ஸோ எல்லாமே கொஞ்சம் பொண்ணு மாதிரி காமிக்கிறதா இருக்கும். ஸோ அதுதான் ஃபெம்பாய் கான்செப்ட்ஸ். அந்த மாதிரி கான்செப்டில் நான் நிறைய வாட்ஸ்அப்பில் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இல்லை எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பர்பிள் ஹார்ட்டும், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் ஹார்ட்டும் போடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல நான் தெரிஞ்சுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். ஸோ எனக்கு பர்சனலாக ஃபெம்பாய் கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சில தமிழ் ரைட்டர்ஸில் இருக்காங்க, தமிழ் ரைட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்க போடும்போதில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தாலி போட்டிருக்கிறதா இருக்கட்டும், அந்த சாரீ, அது அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த ஸ்டோரிஸை விட அது க்யூட்டாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஓகே, கம்ஃபர்டபுள்னால் பண்ணலாம், இல்லை எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா வேண்டாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியே கொஞ்சம் ஃபெம்பாய் கான்செப்ட் தான். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லாமல் அப்படி போட்டால் நல்லா இருக்காது, இல்லை நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா சொன்னால தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது ஆன்கோயிங் ட்ராமா தான். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒருத்தங்க டிஎம் இது கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில், இது ஆன்கோயிங் தானே, நீங்கள் என்ன முடிக்க போகிறீங்களா அடுத்த பாட்டோடனா? ஆமாம் நான் முடிக்க போகிறேன். சப்போஸ் இந்த பாட்டும் நல்லா போச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்டோரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் இதோட தேர்ட் பார்ட் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்க வியூஸ் போச்சு அப்படின்னா. ஸோ நான் லாஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன், இது கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா நான் சீக்கிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக வரதை விடவே கமெண்ட்ஸ் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனாலே நான் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். ஓகே ஃபைன், எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃபெம்பாய் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ ப்ரெக்னென்ட் தேவங்களாம் பார்க்குறோம், அது ஃபீமேல் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, அது நமக்கு தப்பாக தெரியல. ஸோ அது மாதிரி அதுவும் உங்களுக்கு தப்பாக தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் மெம்பர்ஸே எல்லோரும் வந்துட்டு ஃபீமேலோட ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களே அசிங்கப்படல. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், பார்க்கலாம், இல்லாட்டி வேண்டாம்னா வேண்டாம். ஓகே வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டோரியில் வந்து டேயாங்கிட்டே பர்மிஷன் கேட்காமலே எல்லோரும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட முடித்தோம். ஸோ அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். முடியவே முடியாது, என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. டேயாங், நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு தானேடா வந்தோம். அப்போ எல்லாம் பேசி வச்சுட்டு தான் வந்தோம், ஆனால் நான் ஜிம்மினாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல சாட்டர்டே அவன் கூட வெளியில் வரேன்னு. இப்போ நான் போகலன்னா அவன் கோச்சுக்குவான்ல. ஸோ இங்கே இருக்கிற எல்லாரும் அவங்க மூஞ்ச மாற்றி பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ உனக்கு கல்யாணம் பிரச்சனை இல்லை, இப்போ ஜிம்மினா கூட வெளியில் போக முடியலங்கிறதும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி டேயாங்கோட அப்பா கேட்கணும். டேயாங்க, ஆமாம் அஃப்கோர்ஸ் எனக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல. கடவுளே சப்பா, சரி டேயாங்க உனக்கு வெளியில் போகிறது தான் பிரச்சனை, நான் ஃப்ரைடே நான் அப்பா உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? ஓகே. இப்போ மிஸ்ஸஸ் ஜியான் போயிட்டு டேயாங் கிட்ட வந்து அவங்க டேயாங் கை அப்படி பிடிச்சி கேட்குறாங்க, இங்கே பாரு டேயாங்க, அப்போ உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மந்தமா? உன் ப்ரொஃபஸரை நீ என்ன சொல்வ? மயில் பல்லனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதடி தாய் கிழவி போட்டு கொடுத்துச்சே. ஐயோ இந்த ஆள் வேறு என்ன நம்மளை அப்படியே முழுசாக முழுங்கிற மாதிரியே பார்க்குறான், அப்படியே பிடிச்சி முழுங்கிடுவான் போலயே. கடவுளே காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாங்க, விட்டா முறைச்சி அப்படி அந்த கண்ணால் எரிச்சிருவாங்க போல் அப்படி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிக்ஸ் அங்கங்கே வரும். நான் பிக்ஸ் இருக்குதுன்னு நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், நீங்களே எப்பப்போ பார்த்துக்கோங்க. அங்கங்கே அவங்களோட க்யூட் ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் பிக்ஸாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அங்கங்கே பார்த்துக்கோங்க. ஓகே அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அந்த பேசி முடிச்சுட்டு இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுற்றி எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டேயாங் ஜங்குக் 2 பேர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக வந்து ஜங்குக் வந்து டேயாங்கே பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்னடா திங்காமல் வந்து இப்படி பேந்த பார்த்துட்டு இருக்கானு இப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஜங்குக் இருந்துட்டு,
டே இப்போ என்னடா ஒரு பிரச்சனை திங்காம இதுக்கிட்ட இப்போ பறக்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேங் வந்து பயந்துடுறாங்க. ஐயோ அம்மா பயந்தே போயிட்டேன். ஐயோ உனக்கு மெதுவாக பேசுறதுனே தெரியாத ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சரி விடு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேங் வந்துட்டு அங்கே பாரு இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்தா என்ன சூப் தானே, சூப் நல்லா இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, சாப்பிடு உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல வந்துட்டு அங்கே இருந்துட்டு ப்ரொஃபஸர் உங்களுக்கு வெஜிடபிள்னு அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்குமே, அப்போ வெயிட் பண்ணு இருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு டேயாங்கோட பிளேட்டில் இருக்கிற மொத்த வெஜிடபிள்ஸ் தூக்கி அப்படியே ஜங்குக்கு பிளேட்டுக்கு மாற்றுறாங்க. ஜங்குக்கு வந்து பேந்து பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. தடுக்கவும் முடியல, ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா, திட்டவும் முடியாது சொல்ல முடியாது, பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங்க அவங்க பிளேட்டில் இருக்க எல்லா வெஜிடபிளையும் தூக்கிட்டு ஜங்குக்கு பிளேட்டுக்கு வைக்க உடனே அப்போ ஒரு குரல் கேட்குது, கேம் டேயாங். ஐயோ ஆமாம் அம்மா இல்லைம்மா இவர் தான் எல்லா வெஜிடபிள் வேணும்னு கேட்டார். நான் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வெஜிடபிள் நிறைய சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிளேட்டில் போட்டார் இல்லையா, அதை திரும்ப எடுத்து அவரோட பிளேட்லேயே வச்சுக்கிறாரு. வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு, வாயெல்லாம் அப்படியே வந்து பவுட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ எங்கள் நடுவில் பிக்சர்ஸ் நிறைய வரும், நோட் பண்ணிக்கோங்கடா, கியூட் பிக்சர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்குக்கா சிரிப்புனா தாங்க முடியல, வாய் மேலே கை வச்சு சத்தமாக சிரிச்சிடக்கூடாதுன்னு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து மிஸ்ஸஸ் கிம் உட்காந்துட்டு இருக்காங்க, அதாவது டேயாங்கோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஜங்குக்கு பார்த்து தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. ஸோ வந்து டேயாங்கோட வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அவனுக்கு இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க, புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி தலையாட்ட. ஸோ இது மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்றதே. டேயாங் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சூப் பிடிக்கவே இல்லை, அது நிறைய வெஜிடபிள் பிடிக்கல. ஸோ சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஸோ என்னதுன்னா புறநிலை அடிக்குது, அதுமாதிரி சர்சல் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா சாப்பிடும்போது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. ஒன்று டேயாங்கோட அம்மா வர்றதுக்கு முன்னாடி ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு சேரை விட்டு எந்திரிச்சு போய் டேயாங்குக்கு தண்ணி கொடுத்து அவங்க முதுகெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டு ஒன்றும் இல்லை மெதுவாக சாப்பிட மாட்டேன், எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவேன், மெதுவாக சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க தலையெல்லாம் அந்த முதுகில் தேய்ச்சி விட்டு தலையிலலாம் லைட்டை தட்டி கொடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து இப்படி சுற்றி உட்காந்துருக்க ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள வந்து ஜாலியாக இருக்குது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ டேயாங்கோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல, இவன் வந்து நம்ம பையனை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் அங்கேயே கிடச்சிருது அவங்களுக்கு. ஸோ வந்து இப்போ கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ கிம் ஃபேமிலி வந்து கிளம்புறாங்க. ஸோ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இருந்துட்டு அங்கிள் அப்படின்ற மாதிரி டேயாங்கோட அப்பாவை கூப்பிட உடனே அவர் இருந்துட்டு என்னப்பா நான் அங்கிள்லாம் அழகாக மாமான்னு கூப்பிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே மாமா, நான் டேயாங்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவருக்கு புரியுது, சரி இது கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கணும்ல, சரி ஓகே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்குள்ளே ரூமுக்குள்ளே போயிட்டு யாருமே எதுவுமே பேசிக்கவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டேயாங் அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் சொல்கிறாங்க, டேயாங் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங் வந்துட்டு பெட்டோட கார்னரில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அவங்களோட ஸ்டடி டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்காந்துக்கிறாங்க. ப்ரொஃபஸர் நீங்கள் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? அது வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஒரு காரணம் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக ஒத்துக்கிட்டேன். சரி அதெல்லாம் விடுதலை, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரலாமா? ப்ரொஃபஸர் ஐ மீன் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல டேயாங் வந்துட்டு டேயாங் டக்குன்னு பெட்டை விட்டு எரிச்சிட்றாங்க. ஸோ எந்திரிச்சு ஜங்குக்கு பார்த்து இங்கே பாருங்கள், நான் இதுக்கு உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னை பார்த்தா லாலிபாப் சாப்பிட்டு இருக்க பாப்பா மாதிரி இருக்கா உங்களுக்கு, நான் என்னதுக்கு உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? இப்போ எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்படி பார்த்தா நான் நீங்கள் சொன்னதை கேட்டுருவேண்ணா. நான் இது சரி ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேயாங் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு முறை தான் அவ்வளோதான், டேயாங் கொப்பிச்சுப்புனாயே அந்த இடத்துல திரும்ப மறுபடியும் உட்காந்துடுறாங்க. ஓகே இப்போ கம்ப்ளீட் டு த பாயிண்ட். ஸோ அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிறத வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து என்னோடய கேபினில் வந்து பாரு, நான் என்னன்றதை அப்புறமா அவங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ முடிச்சு போச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, கரெக்ஷன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ், அதை வந்து டேபிளில் தானே உட்காந்துருக்காங்க. ஸோ திரும்பி பென் எடுத்து அவங்க பாட்டு கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டேயாங்க ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா ஜங்குக்கு செம்ம ஹாட்டாக இருக்காங்க. நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உட்காந்துருந்தா யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே ஸ்டோரியில் போகலாம். ஐ மீன் ஜங்குக்கு வந்துட்டு உட்காந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு
இருக்காங்களா வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கை பார்க்குறாங்க, அந்த டேட்டூ போட்டிருக்காங்கல்ல அது அவங்களோட நரம்புலாம் வந்து படிச்சுட்டு வெளியில் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஜா லைனாக இருக்கட்டும், அவங்க லிப்ஸு, அந்த கண்ணாடி போட்டிருக்க கண்ணாடி, அவங்களோட இப்படி ஷார்ப்பாக பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக நின்று அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குரல் கேட்குது, என்னை கண்ணாலே கற்பழிச்சு முடிச்சாச்சுன்னா கிளம்புறியா, இல்லை ஒன்று தூக்கி பெட்டில் போட்டு ஐயே நாளில்ப்பா நாளில் நான் கிளம்பி 1 மாதம் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து குடுக்குன்னு வெளியில் ஓடிடுறாங்க. பாவட்டுன்னு திட்டிகிட்டே வெளியில் ஓடிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கா விழுந்து சிரிக்கிறாங்க. ரொம்ப சொல்கிற ஜங்குக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அப்படி விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களே அறியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உமைகாட் நான் ரொம்ப சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து கீழே குனிஞ்சிட்டு இவன் சரியான ஆளுப்பா, இவன் நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் என்னை பண்ண வைக்கிறான், இன்னும் என்னை என்னென்னலாம் பண்ண வைக்க போகிறானோ, என்னை என்னென்னலாம் மாற வைக்க போகிறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி இதே முடித்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டேக் போடலாமா. பேசியெல்லாம் முடிச்சுட்டு கிம் ஃபேமிலி வந்துட்டு சியோல்லே வீடு வாங்கிட்டாங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னா ஜங்குக்கோட வீட்டுக்கும் உங்களோட யூனிவர்சிட்டிக்கும் நடுவில் இருக்கும். அதாவது இங்கிட்டும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டாங்க. வீடில் ஒரு மேன்ஷன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா டேயாங்கும் பெரிய இடத்து பையன் தான். ஸோ ஒரு பெரிய மேன்ஷன் வாங்கிட்டாங்க. டேயாங்கோட ரூம் வந்துட்டு ஃபுல்லாக பர்பிள் தீம், நம்ம பிக்சரை டச் பண்ணியிருக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பிள் தீமில் இருக்குது. ஸோ நைட்டு வந்து டேயாங் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்த உடனே வேலையாக ஜிம்மினுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்மளால் வந்து சாட்டர்டே போக முடியாது, நம்ம ஃப்ரைடேவே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன காரணம் அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம போக முடியாதுன்றது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. என்ன ஏதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ சொல்லிவிட்டு அப்புறம் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் போன நைட் வந்து ஜங்குக்கை மீட் பண்ணாங்களா, அவங்க ஃபேமிலி மீட் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் இது. ஸோ டேயாங் வந்து நல்லா அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் போய் எழுப்பலான்னு போகிறாங்க. ஸோ வந்து டேயாங் வந்து க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கு எழுப்புறதுக்கு மனசே இல்லை. என் செல்லத்தை நான் எழுப்பணுமோ அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் யூனிவர்சிட்டிக்கு டைம் ஆச்சுல, கிளம்பணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து அழகாக அவங்க முடி கோதி கொடுத்துட்டு பியர் செல்லம் எந்திரிடா டைம் ஆச்சு, யூனிவர்சிட்டி போகணும்ல, எந்திரி தங்கம் அப்படின்ற மாதிரி பாசமாக எழுப்புறாங்க. நம்ம டேயாங்க அவங்களுக்கு தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, யாரோ இப்படி தலையை கோதி விடுறது, பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டு என்ன தூக்கத்தில் கூட நம்ம தாய் கழுவி குரல் மாதிரி கேட்குது. என்னது தாய் கழுவி வட்டி, என்னை பார்த்தா உனக்கு தாய் கழுவி மாதிரி இருக்காடா, இப்போ ஒழுக்க மரியாதை நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னோட பேன் கேக் தூக்கி திருநாக்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் இப்போ தூக்கத்துலேருந்து டக்குன்னு நெஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அம்மா என்னோட பேன் கேக்மா, இதுக்குமா நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா இருந்துட்டு போனால் பக்கத்து பையன் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு உனக்கு காலையில் எழுந்திரிச்சு ஸ்ட்ராபெரி பேன் கேக் ரெடி பண்ணி வச்சா நீ என்னை பார்த்து தாய் கழுவி நான் சொல்கிறேன், உனக்கு பேன் கேக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ தேங்கன்ட்டு பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க அப்பா இங்கேருந்து வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஒழுங்கு முடியாது உங்கள் பொண்டாட்டி இங்கேருந்து கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்துட்டு அவ்வாறே செய்கிறேன் மகனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா பிரைடல் சைடில் தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்களா என்னை கீழே விடுங்கன்னு டேங்கோட அப்பா முதுகிலே தட்ட அவர் வந்துட்டு நான் தூக்கிட்டு போகிறேன் செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போய் டேங்க இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. காலங்காலத்தில் இவங்க ரொமான்ஸ் வேறு தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சு அப்போ தான் டைம் பார்க்குறாங்க. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக போய் ரெடி ஆகிறதுக்கு போகிறாங்க. இந்தாடா என் தூங்கு முடிச்சு மகனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பேன் கேக் வந்து டேபிளில் வைக்கிறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு வந்து டேபிளில் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து வைக்கிறாங்க. டேயாங்கும் பேன் கேக்கை பார்த்துட்டு அம்மா ஸ்ட்ராபெரி பேன் கேக்குன்னு தானே சொன்னீங்க, இது சாக்லேட் பேன் கேக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவங்க அம்மா வந்துட்டு நீ காலையில் படுத்தின பாட்டுக்கு இதுவே பெருசு, ஒழுங்காக தின்னுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து கோவம் வந்துட்டு அழகாக வந்து கோவத்துலேயே வந்து பவுட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு டே மகனே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேயாங்க திரும்பி பார்க்குறாங்க. சொல்ல இங்கே பாரு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கே இன்றைக்கி ஜங்குக்கு வருவார், அவர் கூட காலேஜ் போயிடுது சரி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஜங்குக்கா அவர் கூட இதுக்குப்பா போகணும், நீங்கள் தான் என்ன கொண்டு விட்டுருன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்துட்டு இல்லைடா நான் கொண்டு விடுறேன்னு தான் சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் வந்துடுச்சு ஸோ நான் அவசரமாக கிளம்பி போகணும், அவர் கூட நீ போயிட, எனக்கு என் சமத்து பிள்ளை தானே நீ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்துட்டு சரி ஓகே ஃபைன் பரவாயில்ல, நான் இன்னைக்கு நைட்டு வந்து நீ வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி சாயந்தரம் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து குஷி ஆகிடுறாங்க. ஓகே ஆனால் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி கேக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ராமிஸ் ஸ்ட்ராபெரி கேக்கோட நான் உன்னை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டேங் வந்து சரி நான் ஜங்கு கூட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்காக டேங் வந்து வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெடியெல்லாம் ஆகி முடிச்சிச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே வெளியில் நின்றுட்டு ஃபோன் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. தை கீழே கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ டேங் தான்
10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆள் இன்னும் காணும். ஒரு 10 நிமிஷமாக தான் எக்ஸ்ட்ரா தூங்க விட்டுருக்காங்க. இப்போ சீக்கிரம் வேறு எழுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப நேரம் ஆளை காணும். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஒரு லேம்போகினி வந்து நிற்குது. பிளாக் லேம்போகினி நம்ம ஜங்குக்கோட கார் வந்து நிற்குது. உடனே பார்த்தோன்னே டேங் கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் ஜியான் ஜங்குக், இன்றைக்கி உங்களால் நான் 10 நிமிஷம் லேட்டு. எப்போ பார்த்தாலும் டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, லாயல்ட்டின்னு என்னென்னமோ கிளாஸ் எடுப்பீங்க, என்னென்னமோ லெக்சர் எடுப்பீங்க. இன்றைக்கி உங்கள் டிசிப்ளின்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு பாரு டேங், இப்போ உனக்கு விளக்க சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, நீ இப்போ காருக்குள்ளே ஏறியா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேங் வந்துட்டு இதுக்கெல்லாம் மட்டும் பதில் வராதே, இதுக்கெல்லாம் மட்டும் லெக்சர் வாய் திறக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே போய் காருக்குள்ள உட்காராங்க. ஸோ உட்காந்தோடனே ஜங்குக்கு வந்துட்டு சீட் பெல்ட்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து எடுத்து பார்க்குறாங்க. சீட் பெல்ட் ஆனால் வரவே இல்லை, ஸ்டக் ஆகிக்குச்சு, இது வரல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சீட்லேருந்து எந்திரிச்சு டேயாங் கிட்டே போகிறாங்க. ஸோ வந்துட்டு டேயாங்கோட லிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து ஜங்குக்கோட கண்ணம் வந்து நிற்குது. ஸோ டேயாங் வந்து அப்படியே கிட்ட பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட ஜங்குக்கை இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தரோட மூச்சுக்காத்து இன்னொருத்தர் படுற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. டேயாங் வந்து அப்படியே ஜங்குக்கு கண்ணை பார்க்க, ஜங்குக்கு டேயாங் கண்ணை பார்க்க, டேயாங்க்கு வந்து ஒரு நிமிஷம் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணி டக்குனு திரும்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சிரிப்பாக வருது. ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் உட்காந்து அப்புறம் போய் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ காரில் வந்து யாருமே பேசிக்கவே இல்லை. ஹோல் ரைடில் ஃபுல் 2 பேருமே அமைதியாகவே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அது இந்த யூனிவர்சிட்டி கேட் வழியாக போயிட்டு அவங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக பார்க் பண்ணுறதுக்கான இடம் தானே இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரைவேட் பார்க்கிங்க்கு போகிறாங்க. டேயாங்கா திருன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. யாராவது ப்ரொஃபஸர் என்ன ட்ராப் பண்ணுறது மட்டும் பார்த்தாங்க, அவ்வளோதான் சோல்டு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திருட்டுத்தனமாக ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்க. யாராவது தன்னை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஓகேம், கவலைப்படாதீங்க, யாரும் கிடையாது, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. முதல்ல நான் இன்னமும் கொள்ளக்கோட்டை தலைவர் மாதிரியும் உன்னை யாருக்கும் தெரியாமல் கடத்திட்டு போகிற மாதிரி சீன் போட்டுட்ருக்கேன். அப்போல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலை சரியா அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ட்டு அங்கே வந்துட்டு இருந்தாலும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு கார் வந்து நிற்குது. ஸோ காருக்குள்ளேருந்து இவங்க ஃபஸ்ட்டு வெளியில் வராங்க, அப்புறம் ஜிம்மினா வராங்க. இன்னும் டேயாங்க்கு வந்து ஜிம்மினா பார்த்துன்னு ஜிம்மினா அப்படின்னு சொல்லி இறங்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. எஸ் நம்ம யூமின் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்கிங் லாரில் நின்றுட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து டேயாங் வந்து அதை பார்க்குறாங்க. அட்டப்பாவே மச்சான் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யாருக்கும் தெரியாமல் லைட்டாக சத்தமே இல்லாமல் டோர் திறந்துட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ வெளில போயிட்டு ஜிம்மினாக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மினா வந்து கிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வந்த உடனே பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம டேயாங் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிம்மினா டேயாங்கை பார்க்க, டேயாங் ஜிம்மினாவை பார்க்க, மச்சான் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா கேட்க, நான் டேயாங் வந்துட்டு அது மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளே அந்த ஜிம்மினாவே இருந்துட்டு பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் வந்துட்டு முழுசாக பார்த்தேன் மச்சான், செம்மையாக இருந்துச்சு, காலகட்டத்தில் செம்ம ஹாட்டான சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் ஜிம்மினாக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆகிடுச்சு, மொபைல் எனக்கு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அடிக்கலான்னு துரத்து போக டேயாங்க வந்து ஓடுறாங்க. ஸோ பின்னாடி திரும்பி ஜங்குக்கு ஒரு டாட்டா மட்டும் காமிச்சிட்டு அவங்க ஓடுறாங்க. ஜிம்மினா பின்னாடி துரத்திட்டு பின்னாடி போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கு சிரிப்பு வருது. சிரிச்சே நிற்க உடனே பக்கத்தில் இவங்கி வந்துட்டு அப்புறம் எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அண்ணா நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே இவங்கி வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இப்போலாம் என்ன வீட்டு பக்கமே வர்றதில்லை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இவங்க வந்துட்டு உனக்கு தெரியும்ல திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதோடவும் அம்மா வந்து சித்தி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. சொந்த தங்கச்சி பையனோட கல்யாணத்துக்கே வரல, அதனால அம்மா கொஞ்சம் கோவமாக இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல. எஸ், நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் வந்து சித்தி பெரியம்மா சித்தி பசங்க. யூங்கியோட அம்மா ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களோட கூட பிறந்த தங்கச்சி தான் ஜங்குக்கோட அம்மா. சரிடாண்ணா விடு, அதெல்லாம் சரியாயிடுவாங்க. சரி அப்புறம் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணும். இவங்க எதிர்த்து கேட்குறாங்க. என்னடா தம்பி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அது சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல. இவங்க எதிர்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இவங்கே வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஓ என் தம்பிக்கு கல்யாணமோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆடுறாங்க. ஸோ தலையை பின்னாடி கழுத்தை வந்து சொரிஞ்சிட்டேவும் அப்படியே தலையாடுறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது சொல்கிறதுக்கே. என் தம்பிக்கு வெக்கலாம் வருது போல ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு இருந்துட்டு என்ன விட்றா அப்படின்ற மாதிரி சொல்ல. இவங்க இருந்துட்டு
டேய் யாடா அவன் புத்தி இல்லாதவன் கண்ணு தெரியாதவன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு புரியல. ஆமாம் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஒன்றே உன் புத்தி இல்லாதவனாக இருக்கணும், இல்லாட்டி கண்ணு தெரியாதவனாக தான் அது இருக்கணும். ஏடா அது அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு டே அண்ணா இன்னொரு தடவை பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் அடுத்த தடவை பேசுறதுக்கு நாக்கு இருக்காது வெட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே இருந்துட்டு சிச்சி விடு 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 வைத்து கங்க்ராட்ஸ்டா தம்பி கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. சரிடா தம்பி அப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பேச சொல்கிறேன், கிரேட் நியூஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஜங்குக்கும் ஜங்குக்கும் யுங்கியும் 2 பேர் பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ மீன் சைடு தான் பார்க்கணும். ஸோ டேயாங் தான் வந்து ஜிமினா கிட்ட கேட்குறாங்க, டே மச்சான் உனக்கும் ப்ரொஃபஸர் யுங்கிக்கும் நடுவில் அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டிய ஜிமினா வந்துட்டு சீச்சி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல டே மச்சான் ப்ரொஃபஸர் யுங்கி அந்த சிடுமுஞ்சாடா அவன் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜிமினா வந்துட்டு டே என்னை பற்றி எதுவும் நான் பேசுவேன், புருஷனை பற்றி எதுவும் பேசாது சரியா, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவர் தங்கமான மேட்சன் தெரியுமா, அன்றைக்கி நைட்டு எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ஃபேமிலி கொடுத்து என்னை இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாரு தெரியுமா, என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம டேயாங் தான் ப்ரொஃபஸர் ஜியோன் அவர் எப்படி இருப்பார், அவரும் இந்த மாதிரி எனக்கு லவ் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாங்க. ஒன்று ஜிமினா வந்துட்டு மச்சான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான் உனக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணி முடிச்சுட்டு டேயாங் சொல்கிறாங்க ஓகே இன்றைக்கி ஈவினிங் வந்து நீ என் கூட வர, அப்பா வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறோம், நீ என் கூட வர அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜிமினா வந்துட்டு அது மச்சான் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஒன்று யுங்கிக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி வந்து டேயாங் வந்து எனக்கு கூப்பிட்றான் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அங்கே இருந்துட்டு நம்ம இவங்க வந்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிமினா வந்துட்டு நான் வரேன் ஐயாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவர் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் அப்படியே ஜாலியாக அன்றைக்கி டே போகுது. நம்ம ஜிமினாவுக்கு ஒரு பொறி தட்டுது. ஸோ கேட்குறாங்க மச்சான் ஒரு நிமிஷம் இல்லை, நான் என் புருஷன் கூட அங்கே பார்க்கிங்லாட்டில் இருந்தேன், நீ என் ப்ரொஃபஸர் ஜியோன் கூட என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுது, என்னடா சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. உடனே அவங்க வந்துட்டு மச்சான் அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைடா, டைம் ஆச்சு முதல்ல வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ போகும்போது டேயாங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஜிமினா, நான் வந்து என்னோடய வெட்டிங் டே அன்றைக்கி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என் வெட்டிங்கில் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ ஜிமினா கிட்ட சொல்லலை எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து இப்போ ப்ரொஃபஸர் ஜியோனோட கிளாஸ் தான். ஸோ ப்ரொஃபஸர் ஜியோன் வந்து உள்ளே வராங்க. ஸோ ஜங்கு கிளாஸ்க்குள்ளே என்ட்ராக ஜங்கு கூட சேர்ந்து இன்னொரு பையன் புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு பையன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு இப்போ தலை வந்து பிங்க் கலர் ஹேரு. ஸோ வந்து எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ மாஸ்க் போட்டிருக்கனால அவங்க கண்ணு மட்டும்தான் தெரியுது, அது யாருன்னே தெரியல. ஸோ முன்னாடி வந்து நின்றுட்டு என் பேர் வந்து சொக்சின், நீங்கள் எல்லோரும் என்ன சின்னு கூப்பிடலாம், நான் என்னிலேருந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. ஆனால் டேங்க்கு வந்து அந்த பேர் கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரோஸாக எப்படி உட்காந்துடுறாங்க. இது நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், இந்த பேர் எனக்கு தெரியும், அதோட நான் இந்த வாய்ஸையும் இங்கே கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் இல்லை ஜங்குக்கு இருந்துட்டு நீ போய் ஜிமினா பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சின் கிட்ட சொல்லணுன்னே சின் போயிட்டு ஜிமினா பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ உட்காந்தோன்னே அப்படியே கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதில் கிளாஸ் நடந்துக்கிறதுல யாரும் எதுவும் கண்டுக்கல. ஸோ அப்படியே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு வந்து லெக்சர்லாம் முடிச்சதுக்கப்புறமா பெல் அடிச்சிருச்சு. ஸோ பெல் அடித்தோடனே சரி எல்லோரும் போகலாம் அப்படின்னு போகும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் 4th அவர் என்னோடது தானே. ஸோ 4th அவரில் நான் இதே சாப்டரை வந்து டெஸ்ட் எடுப்பேன். ஸோ யாரெல்லாம் ஒழுங்காக எழுதலையோ யூ வில் see my another face, ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இங்கே டேயாங்க்கு வந்து உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. மச்சான் இந்த ஆள் என்னை பார்த்து இப்படி வந்து முறைச்சிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே செம்மினா இருந்துட்டு சரி மச்சான் கவலைப்படாத எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா, என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு மொபைல் திடீர்னு டெஸ்ட் கொடுக்குற முறைச்சிட்டு வேற போகிறேன்ல, இருடி கல்யாணம் முதல்ல ஆகட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிற பொண்டாட்டினா யாருன்னு, பொண்டாட்டி பவர்னா என்னென்னு அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வல் தான். ஸோ எல்லோரும் வந்து கேன்டீன் போகிறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமினாவும் டேயாங்கும் கேன்டீனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு 2 பசங்க வந்து வழிமறிச்சிட்டு ஹே கியூட்டிஸ் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க டேயாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது 2 பேர்த்துக்குமே. ஸோ வந்துட்டு அவங்கள கண்டுக்காத மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி போகலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே ஒரு பையன் வந்து டேயாங்கோட கையை பிடிச்சிடறான். ஸோ டேயாங்க்கு வந்து டக்குன்னு கை பிடிச்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பேந்து முழிச்சிட்டு நிற்க உடனே திட்டலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே
சொல்ல டக்குன்னு அந்த பையன் வந்து செவுத்து மேலேயே போய் ஒரு டப்புன்னு ரெடி அடிச்சு டம்முன்னு கீழே விழுறான். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு யாரா இவனை அடிச்சது அப்படின்னு திரும்பி பார்த்தா நீங்கள் ஜங்குக்குன்னு தான் நினைப்பீங்க. அதான் கிடையாது. அந்த புது பையன் இருக்கால, அதாவது நம்ம சின். ஸோ அவர் தான் வந்துட்டு அடிச்சிருப்பாரு. ஸோ வந்துட்டு அவங்க வந்து திரும்பி பார்த்தோன்னே ஜின் வந்து டேயாங்க பார்க்க, டேயாங் வந்து சின்ன பார்க்க, இன்னும் டேயாங் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. டேயாங் வந்து அப்படியே கண் கலங்கி அப்படியே பார்க்குறாங்க. ஸோ டேயாங்கோட கையில் இருக்கிற ப்ரேஸ்லெட்டும் அது நம்ம சின்னோட கையில் இருக்க ப்ரேஸ்லெட்டும் ஒரே ப்ரேஸ்லெட்டாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து டேயாங் வந்து ஜின்னை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி எமோஷனல் ஆகுது. கண் கலங்கிட்டு போயிட்டு ஹயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உடனே அவங்க சின்ன இருந்துட்டு டேபியர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம டேயாங் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி டைட்டாக இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு எங்கே ஹேங் போனீங்கன்னு உங்களை எவ்வளோ தேர்னு தெரியுமா? உங்களை நான் பார்த்து 5 வருஷம் ஆச்சு. இந்த டேபியரை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏன் ஹேங் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் அழுதுகிட்டே கேட்க உடனே சின்ன இருந்துட்டு டேபியர் தயவு செஞ்சு அழுகாத ப்ளீஸ். நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் போச்சு பியர் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் நடு கேன்டீனில் நின்று 2 பேரும் ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜிம்மினா வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஸோ அவங்கள மாதிரி தான் அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. உடனே தூரத்துலேருந்து இப்போ தான் வந்து ஒரு குரல் கேட்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு, பயங்கரமான ஒரு சவுண்டில் வந்து ஒரு குரல் கேட்குது. கத்தி பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு குரல் கேட்குது. ஸோ தூரத்தில் இந்த கேன்டீனோட வாசலில் வந்துட்டு ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ரொம்ப ஹைட்டாக, நல்லா வந்துட்டு ஷோல்டர்ஸ்லாம் நல்லா ப்ராடாக, நல்லா வந்து ஷார்ப்பான ஐஸ். அந்த ஐஸில் வந்து அவ்வளோ கோவம். பார்த்த யாராக இருந்தாலும் சுட்டு எரிச்சிருவாங்க போல. அவ்வளோ கோவம், ஒரு பொசசிவ்னஸில் ஒரு கோவம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோவம். செம்ம கோவத்தில் நம்ம டேயாங்கையும் நம்ம சின்னையும் பார்த்து நடந்து அந்த பர்சன் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே டேயாங் வந்து பயந்து போயிடுறாங்க. ஸோ டேயாங் பயப்படுறதை பார்த்த சின் வந்து டேயாங் தன்னோட பின்னாடி நிற்க வச்சுக்கிறாங்க. ப்ரொடெக்டிவாக நிற்க வச்சுக்கிறாங்க. ஸோ நிற்க வச்சோடனே அந்த வளர்ந்த பர்சன் இருக்காங்களே, ஸோ அவங்க இவங்க 2 கிட்ட வந்தோடனே நம்ம சின் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் என்னோட செல்ல தம்பி. அவனை ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன் நம்ம ஜூன் அப்படின்ற மாதிரி நம்ம சின் சொல்லோடனே நம்ம வந்துட்டு இருக்கிறது நம்ம ஜூன் தான். ஸோ ஜூன் இருந்துட்டு ஓ அப்படியா, சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, கார் வெளியே ரெடியாக இருக்குது, வரியா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே சின்ன இருந்துட்டு ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன வந்து திரும்பி டேயாங்க பார்க்குறாங்க. உடனே டேயாங்க வந்து சின்னோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு பாவமாக என்னை விட்டு போகிறீங்களா யாங் அப்படின்ற மாதிரி பாவமாக கேட்குறாங்க. உடனே சின்னக்கு கஷ்டமாக போயிட்டு சரி டேபியர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக. ஸோ வந்துட்டு அவங்க வந்து அவங்க போகிறதையே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கண் மறைஞ்சு போவாங்கல்ல. ஸோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் திரும்பி ஜிம்மினா பக்கம் ஜிம்மினா வந்துட்டு டேயாங் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு ஓகே ஃபஸ்ட் நம்ம கேன்டீன் போகலாம், எனக்கு பசிக்குது, அப்புறம் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் என்னன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேன்டீனுக்குள்ளே போகிறாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. வெயிட் அ மினிட், உங்களுக்கு எங்கேயோ தீர ஸ்மெல் வரல? எனக்கு ஹெவியாக வருது. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம டபுள் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தான். அதாவது நம்ம ஜங்குக் தான். ஸோ தூரத்தில் நின்று ஆரம்பத்துலேருந்து இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செம்ம பொசிட்டிவ்னஸில் கோவம் வருது. எப்பட்றா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் பொண்டாட்டி எப்பட்றா இன்னொருத்தன் கட்டி பிடிக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது. ஸோ நான் அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக்கல, ஏன்னா காலேஜில் ஸோ அதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பார்க்காத மாதிரி அங்கேருந்து போகிறாங்க. பட் கோவம் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். சரி இப்போதைக்கு அடுத்து நம்ம ஜெமினாவும் நம்ம டேயாங்கும் கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜெமினா வந்து தயங்கி கேட்குறாங்க, டேயாங் அது யார்? ஐ மீன் திடீர்னு வந்தாங்க, ஒன்று லைட்டாக ஹக் பண்ணாங்க, ஒன்று பியர்னு கூப்பிட்டாங்க. சரிக்கு என்னமோ புரியல, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேயாங் வந்துட்டு ஓ அதுவா, அவங்க என்னோடய அண்ணா, அதாவது என் கூட பார்க்காத அண்ணா. சின்ன வயசுலேருந்து என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு சமயத்தில் என்னை வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணும்போது எனக்கு அவங்க தான் என் கூட இருந்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் வருஷமாக அவங்கள ஆளே காணும். நான் 5 வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் நான் அவங்கள பார்க்குறேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவங்க அதான் சொன்ன மாதிரி எனக்கு கூட பார்க்காத ஒரு அண்ணன் தான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜிம்மினாவை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ஸோ சின்ன குட்டி ஆங்கான ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், விளா கொலான்னு போகும். நம்ம டேஹுக்கு மட்டும் பார்த்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி இது பெருசாக போகும், இன்னும் பெருசாகிடும். ஸோ அதனால் அது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ அடுத்து போகலாம். எனக்கு ஒரு தெரியுமா ஜிம்மினா, இன்னொட்டியே சின்னையா அந்த மாதிரி சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இன்னும் கைண்ட்னஸ்ன்றது ஒன்று இந்த உலகத்தில் இருக்குன்னே நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு குரல் கேட்குது, டேயாங் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு பையன் நிற்கிறான். உன்னை ப்ரொஃபஸர் ஜியான் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னார்.
என்னையா அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் கேட்க உனக்கு பையன் வந்துட்டு ஆமாம் ஆமாம் ஒன்று தான் அவர் சொன்னார் போகலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் டேங்க் வந்து ஹார்ட் பீட்லாம் டப்புன்னு அடிச்சிக்குது ஒன்று ஜிம்மினை திரும்பி பார்க்க மச்சான் என்ன ஆழ்ந்த அனுதாபங்கள் போயிட்டு உயிரோடு வந்தேன்னா நம்ம மீட் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க ஒன்று டேங்க் வந்துட்டு போய் தொலடா லூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு நான் போகிறேன் அப்புறமா வந்து நான் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட ஆஃபீஸ் ரூம் முன்னாடி தான் நம்ம டேங் நிற்கிறாங்க. ஸோ 2 தடவை நாக் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மின் அப்படின்னு குரல் கேட்டுருச்சு. ஒன்று டேங் வந்து மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு கடவுளே சப்பா என் கூடவே இருந்து பிள்ளையை காப்பாற்றுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. டேங் அப்படி தயங்கி உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா சேர் வந்து எம்டியாக இருக்குது. அங்கே யாருமே கிடையாது. டேபிளில் வந்து பேப்பர்லாம் அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ யாருமே கிடையாதுன்னு டேங் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு எந்த சத்தமும் வரல, எந்த ரிப்ளையும் வரல. ஒன்று டேங் வந்துட்டு என்னடா ரிப்ளை வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வந்து உள்ள எடுத்து வச்சுட்டு ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டக்குன்னு வந்துட்டு பின்னாடி கதை வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு கதவு மூடி லாக் ஆகிடுது. ஒன்று அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் ஜான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து நின்று அங்கேருந்து பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்க டேங்கை பார்க்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு வந்துட்டு டேங் கிட்ட நடந்து வர டேங் வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஃபார்வர்டில் நடந்து வர அவங்க வந்து பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் போய் செவத்தில் போய் முட்டி நின்றுடுறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்து 2 சைட்லேயும் அவங்க தலை இருக்கும் இல்லையா, ஸோ இந்த 2 சைட்லேயும் 2 கையும் வச்சு அப்படி லாக் பண்ணிடுறாங்க டேயாங்க. ஸோ லாக் பண்ணிட்டு ஜங்குக்கோட மூச்சு காற்று வந்து இப்போ டேயாங்கோட கழுத்து இருக்கு இல்லையா, ஸோ கழுத்தில் வந்து அந்த சூடான மூச்சு காற்று படுது. ஸோ சூடாக வருது அவரோட மூச்சு காற்று. ஸோ உடனே ஜங்குக்கு டேங் வந்துட்டு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பதட்டமாக கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ ஜங்கு கொஞ்சம் மேலே போய் இப்போ டேங்கோட ஜாலியனுக்கும் ஜங்குக்கோட லிப்ஸுக்கும் 1 இன்ச்சு தான் வித்தியாசம். ரொம்ப கிட்ட நின்றுட்டு கேட்குறாங்க, யாரது கிம் டேயாங் அப்படின்ற மாதிரி அஸ்கி வாய்ஸில் கேட்குறாங்க. ஸோ டேங்க்கு வந்துட்டு அவ்வளோதான் ஒரு மாதிரி நடுங்கி போயிடுறாங்க. ஸோ கால் 2 அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிருது. நிற்கக்கூட முடியல அந்தளவுக்கு. அவங்களால பேச முடியல, வார்த்தை தேடுறாங்க, வார்த்தை வரலை. ஸோ ஜங்குக்கு விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால தள்ளி போகவும் முடியல. அந்த சூடான காற்று அவங்க மேலே படுறதா இருக்கட்டும், அவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை ஜங்குக்கு அவங்கள டாமினேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டேங்களை ஒரு இன்ச் நகர முடியல, நினச்சாலும் முடியல. ஜங்குக்கு தள்ளவும் முடியல. ஸோ டேங்க் வந்து திணறி எப்படியோ பேசிடுறாங்க. என்ன சொல்ல வரீங்க ப்ரொஃபஸர், எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போய் டேங்கோட காது கிட்ட வந்து அவரோட லிப்ஸ் வந்து ப்ரெஷ் லைட்டாக தொடாமல் படாதவங்களும் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கிட்ட போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி இன்னும் மெதுவாக சொல்கிறாங்க. டேங் அவ்வளோதான் ஆல் அவுட்டு. இவ்வளோ இன்டிமேட்டாக அவங்க யாரும் அவங்கக்கிட்ட இருந்தது கிடையாது இவ்வளோ க்ளோஸாக. ஸோ டேங்கால் அவ்வளோதான் நிற்க முடியல, மூச்சு விட முடியல. டக்குன்னு மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காது சரியா, கேன்டீனில் ஒருத்தனை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தால அது யாருன்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இன்னும் கிட்ட வந்து கேட்க டேங் அவ்வளோதான் அப்படி கண்ணை டக்குன்னு திறந்துட்டு கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் தேங்கி நின்று அப்படி கண்ணீர் வடிச்சிட்டு எப்படி சொல்கிறாங்க, அது என்னோட பிரதர் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி போய் 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி போய் நின்றுட்டு ஓ அப்படியா சரி ஓகே இருக்கட்டும், ஆனால் என்ன நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல, இனிமேல் யாரையும் இப்படி தொடாது சரியா, எனக்கு இது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க்கு வந்து ஷாக்கிங் ஆகிடுது. என்னடா இந்த மனுஷன் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக போய் அவரோட டெஸ்க் இருக்கும் இல்லையோ சேரு, ஸோ அதில் உட்காந்துட்டு டேங் வா வந்து உட்கார டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளோட ரூல்ஸை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஜங்குக்கோட டோனே மாறிடுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொசசிவ்னஸில் வந்து கொதிச்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி அந்த கோல்டான மாறிடுறாரு. ஸோ 2 அப்படி டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. டேங்க் என்ன நடக்குதுன்னு புரியல.
ஸோ டேங்க் வந்து இந்த ஷாக்லேருந்து வெளியில் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தங்கி போய் அந்த டேபிள் சேர் எடுத்து போட்டு சேர் உட்காந்துடுறாங்க. 2 பேரும் இப்போ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்தோடனே நம்ம டேங்க் வந்துட்டு ரூல்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ தலையை வந்து கீழே குனிஞ்சு தரையை பார்த்துட்டு அவங்க கை விரல் இருக்கும்ல, ஸோ அது 2 மடியில் இருக்குது. ஸோ அப்படி உட்காந்துட்டு கேட்குறாங்க ரூல்ஸா அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்துட்டு சொன்னீங்க, ஆனால் நான் மட்டும் இதுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஜங்குக்கு வந்துட்டு முதல்ல அந்த டேபிள் இருக்க பேப்பர் எடுத்து படி, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு. டேங் வந்து அந்த பேப்பர் எடுத்து ரூல் நம்பர் 1 அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூல் நம்பர் 1. ஸோ டேங் வந்துட்டு அவங்க புரிச்சு சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்க மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். இதுதான் ஃபஸ்ட் ரூல். டேங் வந்துட்டு எப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க, இன்னும் பனிஷ்மெண்ட்டா ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி கேட்க என் ஜங்குக்கா எந்த பதிலும் சொல்லலை, ஒரே ஒரு பார்வை டேங் கப்சப்புன்னு அடுத்த ரூல்ஸ் அப்படியே செகண்ட் ரூல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரூல் நம்பர் 2. டேங் எதாவது சேட்டை பண்ணா அப்படின்னா அவனுக்கு ஃபோன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி 2 செகண்ட் ரூலில் படிச்சுட்டு ஒன்று டேங் வந்துட்டு என்ன இலவு சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி ஒன்றுமே சொல்லலை. டக்குன்னு அப்படி டேங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க டெஸ்க்கு வந்துட்டு ஒரு உடன் ஸ்டிக் வச்சுருக்காங்க, அதை எடுத்து ஒரு தட்டு தான் டேங்கு வந்து அப்படி கப்சுப்புன்னு ஆகிட்டாங்க. கடைசி தலைக்கிட்ட வந்து நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வெளியில் ப்ரொஃபஸர் நான் எதுவுமே சொல்ல, ரூல்ஸ் செம்ம சூப்பரான ரூல்ஸ் ப்ரொஃபஸர், செம்மையாக இருக்குது, நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்டான ரூல்ஸுங்கிறதுனால தானே அந்த ரூல்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லட்டேங்க. கரெக்ட் ப்ரொஃபஸர், சூப்பர் ப்ரொஃபஸர், ஒரு தடவை கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் யார் பாஸ்ன்றதை நான் காமிக்கிறேன். ரூல் நம்பர் 3. நான் ஏதாவது சேட்டை பண்ணேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட்டாக ஸ்ப்ராங்க் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாது. ப்ரொஃபஸர் இந்த ஜங்க் ஃபுட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண முடியாது, ஓகே அது என்ன ஸ்ப்ராங்க்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜங்குக்கு ஸ்ப்ராங்க்னா உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க தெரியாது அப்படின்ற மாதிரி டேங் சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு கப்பலே படாதடி செல்லம், நீ பண்ணுற சேட்டிக்கு கூடிய சீக்கிரத்தில் என்கிட்ட நீ ஸ்ப்ராங்க்ஸ் வாங்குவேன், நீ வாங்கும் போது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு டெவிலிஷாக ஒரு சிரிக்கிறாங்க. டேங் ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த ரூல்ஸ் போவோம்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக அடுத்த 3 ரூல்ஸும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெயிட் மினிட், உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கிற ஸ்ப்ராங்க்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இதோட போன பார்ட்லேயே ஸ்ப்ராங்க்னா என்னென்னு சொல்லியிருந்தேன். அதாவது சுகா வந்து நம்ம ஜிம்மினை வடிப்பார் இல்லையா, இது ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்க வந்து தப்பு பண்ணும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள வந்துட்டு மடியில் படுக்க வச்சு அவங்களோட ரொம்பலேயே நல்ல சத்து நடி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ப்ராங்க்னு சொல்லுவாங்க. நான் பிக்சர் கூட நான் அப்போவே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து யாருக்கும் ரிப்ளை பண்ணலான்னு நினச்சி நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், ஐம் சாரி. எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து லாக் அவுட் ஆகி 1 மாதம் ஆச்சு. நான் இன்ஸ்டாவே யூஸ் பண்ணல 1 மாதமாக. அதனால தான் யாரோட மெசேஜுக்கு என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க மெசேஜுக்கு ரிப்ளை வரலன்னு சொல்கிறீங்க. ஐம் ஸோ சாரி. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் கிடையாது. நான் என்னென்னா பாஸ்வேர்டு மறந்துட்டேன் லாகின் பண்ணுறதுக்கு. என்னோடய பழைய நம்பர் தான் கொடுத்துருந்தேன்னா எப்படி லாகின் பண்ணுறதுனே எனக்கு தெரில. நான் ட்ரை பண்ணுறேன், எப்படியாவது என்னோடய பழைய சிம் கார்டு தேடி கண்டுபிடிச்சி ரீசார்ஜ் பண்ணி எப்படியாவது நான் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சாரி, நான் ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒன்ஸ் லாகின் பண்ணேன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், என்னோடய லாஸ்ட் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கும். நான் ஆஃப் அன் ஹவர் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ சாரி, நான் ரிப்ளை பண்ண தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி. சரி, ஓகே, பேக் டு தி ஸ்டோரி போகலாம். ரூல் நம்பர் 4. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது. நீ கிராஜுவேட் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறமா உன்னோட சொந்த காலில் நீ நிற்கிற வரைக்கும் யாருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியக்கூடாது. ரூல் நம்பர் 5. நோ டச்சிங், அதாவது ஒருத்தர் எந்த காரணத்தை கொண்டு தொடவே கூடாது. நோ ஃபிசிக்கல் இன்டிமசி. ரூல் நம்பர் 6. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் பொய்யே சொல்லக்கூடாது. அது முக்கியமாக நீ என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. மடப்படன்னு அடுத்த 3 ரூல்ஸையும் படித்து முடிச்சுட்டு டேங் வந்து ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டே பாவமாக மூச்சு வச்சுட்டு டேபிளில் தூக்கி அந்த பேப்பர், அந்த ரூல்ஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி கான்ட்ராக்ட் பேப்பர் அதில் அங்கே வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியாது? என்னால் முடியாது ப்ரொஃபஸர், இந்த ரூல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஓ அப்படியா, நீ ஃபாலோ பண்ண மாட்டியா? இங்கே வா, எந்திரிச்சு இங்கே வா, நீ
நீ ஃபாலோ பண்ணலன்னா என்ன நடக்கும்னு நான் இப்போவே காமிக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட டேயாங் வந்துட்டு அவ்வளோதான் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேப்பர் எடுத்து அவங்க செஸ்ட்டில் வச்சுட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு குடுன்னு டோர் திறந்துட்டு ஆஃபீஸை விட்டு வெளில ஓடிடுறாங்க. ஒன்று டக்குன்னு டோர் வந்து ஷட்டர் மூடுது. ஆனால் ஜங்குக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல, அப்படியே சிரிச்சுட்டே இப்படி சேரில் பின்னாடி செய்கிறாங்க. சாதிச்சுட்டு ஒரு செகண்டில் அவங்களோட ஐஸ் அப்படியே டார்க்காக மாறுது, ஒரு சீரியஸான டோனில் மாறுது கண்ணு. அப்புறமா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படிங்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு அந்த பையனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும் வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேரில் பின்னாடியே சமைச்சிட்டு ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. கிம் டயாங் நீ என்குள்ளே என்ன பண்ணுற தெரியுமா? நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் மேலே இருக்கக்கூடிய அப்சஷன் அதிகமாயிட்டே போகுது. உன்னை என்கிட்ட இருந்து யாராவது எடுத்துக்கணும், என்கிட்ட உன்னை இருந்து பிரிக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், அவனுங்களை இந்த கையாலே அடிச்சு சாகடிக்கணும்னே தோணுது. உன் மேலே அவ்வளோ அப்சஸ் ஆகிட்டு இருக்கேன். இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியலை, பாப்போம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆக அடுத்த சீன் இப்போ கட் பண்ண கிளாஸ் ரூம் தான். ஜிம்மினா ரொம்ப நேரமாக கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு டோரை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா வருவான் டேயாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம டேயாங் ஒரு வழியாக வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே டேயாங்கோட ஃபேஸை பார்த்தா மூஞ்சில் அப்படி செவந்து போயிருக்கு, காதில் அப்படி செவந்துருக்கு, ஒரு மாதிரி வெக்கத்தில் செவக்குள்ள அந்த மாதிரி செவந்துருக்கு. ஜிம்மினா வந்துட்டு என்னடா மச்சான் எங்கடா போனேன், இதுக்கடா இப்படி செவந்து வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்க இந்த டேயாங் வந்துட்டு அது 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 வந்து மச்சான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி அதை விட அது ஒன்றும் கிடையாது, நான் கிட்டே ஒன்று கேட்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜிம்மினா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க இல்லை மச்சான் அது அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கை விரலில் வைக்கப்பட்டா நம்ம கை விரலை வச்சு நோண்டி விளையாடிட்டு இருப்போம் தெரியுமா, நம்மளோட கை நம்ம விரலே. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜிம்மினா காதுகிட்ட போய் மச்சான் ஸ்ப்ராங்க்னா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜிம்மினாவோட ஃபேஸ் இப்போ ரெட் கலரில் செவந்து போயிடுது, வெக்கமாக வந்துடுது. அவங்களுக்கு டேயாங்கோட ஃபேஸே பார்க்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று டேயாங் இருந்துட்டு சொல்லு மச்சான் யாருமே எனக்கு சொல்ல மாட்டாங்க, நீ தானே என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட்டு இல்லை எனக்கு சொல்ல அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஜிம்மினாக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஜிம்மினாக்கு வந்து மைண்ட் எங்கேயோ போயிட்டு வருது. ஸோ நைட் நன்னில் அவங்களுக்கு போயிட்டு வருது. இன்னும் ஜிம்மினா வந்துட்டு மச்சான் அது வந்து சொல்லு மச்சான் காது கூட அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டயாங் வந்து அவங்க காது திருப்பி ஜிம்மினோட வாய் மேலே வைக்க ஜிம்மினை வந்து இப்போ ஸ்ப்ராங்க்னா இதுதான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ டயாங்க்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி டேடி விஷயம்லாம் மைண்டில் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. விச்சோ இப்படிலாம் என்ன அடிப்பார் அப்படின்ற மாதிரி, கடவுளே ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி வெக்கமாக வருது அவங்களுக்கு. அவங்க இருந்துட்டு ஒன்று அவங்க வெக்கப்பட்டு சிரிக்க ஒன்று ஜிம்மினா இருந்துட்டு மச்சா இப்போ என்ன நடந்துச்சு சரி உனக்கு யார் இதை சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ஒன்றும் இல்லை மச்சா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து மழுப்பிட்டாங்க, அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஷையாக ப்ளஷ்ஷாக ஆகுது. நிமிஷம் இது பனிஷ்மெண்ட்டு தானே, பனிஷ்மெண்ட்டுக்கு எவனாவது வைக்கப்படுவானா? சீச்சி ப்ரொஃபஸரே இப்போல்லாமல் பண்ணுவான், சீச்சி ப்ராஃபட் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் மனசுக்கு முன்னு திட்டிகிட்டு இருக்கோம். ஜிம்மினா வந்துட்டு மச்சா ஏதாவது சொன்னியா? ஒன்றும் இல்லை மச்சான், இல்லை எதுவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இல்லை மச்சா ப்ரொஃபஸர் யூங்கி வந்திருக்கா பார் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜிம்மினாவோட ஃபோக்கஸ் அப்படி ப்ரொஃபஸர் யூங்கி மேலே போயிட்டு டேயாங் வந்து மறந்துடுறாங்க. யூங்கி தான் வராரு. ஸோ யூங்கி வந்தோடனே எல்லோரும் குட் மார்னிங் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி எல்லோரும் விஷ் பண்ண. ஸோ எல்லோரும் உட்காந்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யூங்கி இருந்துட்டு உங்களோட சர்ப்ரைஸ் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இன்றைக்கி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாரு. ஸோ பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக ஜிம்மினாக்கும் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கிட்ட வந்துட்டு பேபி இன்றைக்கி டெஸ்ட்டில் மட்டும் கம்மி மார்க் எடுத்தேன்னு வையன் வீட்டுக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இவங்க வந்து பேப்பரை வச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க அங்கே இந்த இடத்த விட்டு. இன்னும் நம்ம ஐயோ இன்றைக்கி பூனை பார்த்துட்டு போகிற பார்வையை பார்த்தா நம்மளை பரண்டாமல் விடாது போலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் பக்கத்தில் இருந்து குரல் கேட்குது, என்ன மச்சான் கிளாஸ் ரூம்லேயே ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்து குரல் கேட்குது. வேறு யாரும் கிடையாது நம்ம டேயாங் தான். இன்னும் ஜிம்மினா வந்துட்டு இவன் நம்ம இந்த கொசுவை முதல்ல அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாம் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூங்கி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம அடிக்கடி பார்வை வந்து நம்ம ஜிம்மினா பக்கம் தான் வந்து போயிட்டுருக்கு. ஜிம்மினா அவர் பதட்டத்துலேயே உட்காந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் தெரிஞ்சிருந்தால் ஒழுங்காக
படிக்கவா செஞ்சுருப்பேனடா அப்படின்ற மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து முடிஞ்சிருது. கரெக்டாக டைம் ஒரு செகண்டுக்கு முன்னாடியே இவங்க வந்து பென்ஸை வந்து ட்ராப் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் பென்ஸ் வந்து கீழே ட்ராப் பண்ண உடனே இவங்க பேப்பர்ஸாக கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வாங்கிட்டு. ஓகே, நான் இந்த பாட்டில் இது முடிச்சிடலான்னு நினச்சேன். இது இன்னொரு பாட்டு போகும் போல் இப்போ வந்து 40 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. இனி நான் பேச ஆரம்பிச்சேன்னா 2 கிட்ட நான் போய்டும். ஐ மீன் அடுத்த பாட்டுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்காம போயிடும். ஏன்னா நான் முழுசாக பேசணும்னு நினச்சா இது 1.5 மணி நேரத்தையும் தாண்டி போயிடும். ஸோ அதனால் இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டு சீக்கிரமாக போடுறேன். ஒரு மூவியாக போடணும்னு நினச்சது இப்படி 3 பாட்டாக போட வேண்டியதாக போச்சு, மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் நான் வந்து இப்படி என்ன சொல்கிறது சீக்கிரமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஐம் ஸோ சாரி. அப்புறம் கேப்டன் ஜியோன் அது எப்படி மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக அந்த கொஞ்சம் வியூஸ் அதிகமாக அது போகலடா. அதனால சேனல் வந்துட்டு கொஞ்சம் அகல பாதாளத்தில் போயிட்டுருக்க காரணத்தினால் ஒரு 2-3 மூவிஸ் போட்டு கொஞ்சம் வியூஸ் வந்ததுக்கப்புறமா நான் கேப்டன் ஜியோன் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். And thank you for hearing my voice. மிக்க நன்றி and lot of love and bye.